நேற்று தோட்டத்தில் அறுவடை பண்ணிவிட்டு நிறைய விட்டுருவாங்க. அதாவது அந்த ஷேப் இல்லாததெல்லாம் வந்து அறுத்து அங்கேயே போட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து பொறுக்கிட்டு வந்து போடுறது தான் என்னோடய வேலை. நேற்று சரியான வெயில், எக்கச்சக்கமாக வெயிலாக இருந்துச்சு. அப்படியே வந்து அதிலேயே தான் வந்து வேலை பார்த்துருந்தேன். ஆளுங்களும் வந்து பொறுக்கியிருந்தாங்க. ஆனால் வந்து சரியாக பொறுக்க மாட்றாங்க. ஒரு இடத்துல வந்து அப்படியே விட்டுறாங்க. இப்போ நமக்கு இருக்கிற அக்கறை வந்து அவங்களுக்கு இருக்காதுல்ல. ஏதோ ஒன்று ஏனோ தானோன்னு பொறுக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேமேஜு. நேற்று ஒருத்தர் லைவில் கேட்டிருந்தாரு, டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன மருந்து வந்து விடணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது வந்து மருந்து விடுறதுனால ஆன டேமேஜ் கிடையாது, மருந்து விடாததுனால ஆன டேமேஜும் கிடையாது. ஹீட் அதிகமாகிடுச்சு. ஒரே பக்கமாக அந்த தர்பூசணி வந்து படுத்துட்டு இருக்கோம்ல, அதில் வந்து ஹீட் அதிகமாகிட்டு நம்ம வந்து இப்போது ட்ரிப் வழியாக வந்து தண்ணி விடுவோம். அந்த தண்ணி பட்டு அந்த ஹீட்டில் பட்டவுடனே அது வந்து வெம்பி போயிடும். அப்படியான டேமேஜ் தான். அது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. அதுக்கு தான் வந்து நம்ம அந்த தண்ணி போகுதில்ல, அது வந்து கரெக்டாக விடணும். அது பெட்டில் மட்டும்தான் இருக்கணும். பெட்டை விட்டு கீழே இறங்கக்கூடாது. ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணாமல் விட்டுருவோம். அந்த மாதிரியான டேமேஜ் தான். அங்கங்கே பெரிய பெரிய காயெல்லாம் கூட இந்த மாதிரி நிறைய ஆகிடுச்சு. நிறைய டேமேஜ் இந்த டைம் பார்த்திங்களா. அது அப்படியே அழுகி போயிடும் அந்த இடம். ஃபஸ்ட் கட்டிங் வந்து இன்னும் இன்றைக்கி மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் முடியல. இன்றைக்கி 3வது நாள். நேற்று சரியான வெயில். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை, மழை வர மாதிரி இருக்குது. அடித்தா மழை, இல்லைனா வெயிலுன்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கும் வந்து ஒரு 10 பேர் வந்திருக்காங்களாம்மா கட் பண்ணுறதுக்கு. நான் இன்னும் வயலுக்கு போகல. இதுக்கப்புறம் போயிட்டு தான் பார்க்கணும் எத்தனை பேர் அப்படின்ட்டு. இது எல்லாமே வந்து செகண்ட் கட்டிங்க்காக விடுறது கிடையாது. ஒதுக்கி விடுவாங்கள்ல, அந்த தடத்துக்காக ஒதுக்குவாங்களா, அந்த காயெல்லாம் வந்து நிறைய கட் பண்ணி போட்டுருவாங்க. ஆனால் அந்த தர்பூசணி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சேதாரம் நடக்கும். நம்ம ஆசைப்பட்டு தோட்டம் போட்டுருவோம். ஆனால் அதை வந்து இதை வந்து திறமையானவங்க வந்து எல்லாத்தையும் விற்று பணமாக்குவாங்க. ஆனால் இல்லைன்னா அப்படியே வந்து விட்டுற வேண்டியது தான். அந்த மாதிரி தான் நேற்று அடிக்கிற வெயிலில் இது எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருந்தது தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு. பாய்.